Hello all, welcome to Crown Academy. TRB போர்டு கூடி சீக்கிரமாவே யூஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம அகாடமியில நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கிடைக்குதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு வளிமண்டல கலவை, காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். நமக்கு தெரியும் வளிமண்டலத்தில் நிறைய கேஸஸ் இருக்குது, வாயுக்கள். அது இல்லாமல் திரவ நிலையிலையும் ஒரு சில பொருள் இருக்கு. திட நிலையில இருக்கிறது நமக்கு தெரியும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். திரவ நிலையில இருக்கிறது வந்துட்டு வாட்டர் மாலிகூல்ஸ், அதாவது நீராவி துகள்கள், எனிதிங் அது வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வாயு, திரவ நிலை 3 நிலையிலுமே வளிமண்டலத்துல நிறைய கலவைகள் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாயு, கேஸஸ். வளிமண்டலத்துல நிறைய கேஸஸ் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அதுல ஒரு சில கேஸஸ் வந்துட்டு நிலையா இருக்கும், ஒரு சில கேஸஸ் வந்து இடத்துக்கு இடம் இல்ல நேரத்துக்கு நேரம் சம் பீரியட்ல வந்துட்டு வேறுபட்டுட்டே இருக்கும். இப்போ ஆக்சிஜனே ஒரு சில டைம்ல ஒரு மாதிரியும் இன்னொரு சில டைம்ல இன்னொரு மாதிரியும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது படிப்போம். இப்போ நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இதோட அளவு வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னா, அட்மாஸ்பியர்ல மொத்த கன அளவுல 99% நிறை வந்துட்டு நைட்ரஜன் ஆக்சிஜனை மட்டுமே வச்சிருக்காங்க. மீதி 1% தான் மற்ற கேஸஸ் எல்லாமே. ஒரு மீத்தேனா இருக்கணும், இல்லை ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான், இது எல்லாமே அடுத்து இருக்கிற வெறும் 1%ல அடங்கிடும். மீதி 99% நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாம வளிமண்டலத்துல நம்மளோட அட்மாஸ்பியர்ல காணப்படக்கூடிய வாயுக்கள்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ் எதுன்னா ஆக்சிஜன் தான். ஏன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது இல்லாம உயிரினங்களால உயிர் வாழ முடியாது, தாவரங்களால ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது, மற்ற எந்த உயிரினத்தாலையும் ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாது. அண்ட் பர்னிங், எரியறதுக்கு ஒரு ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகுறது எதுனா ஆக்சிஜன் தான். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் இல்லாம எந்த ஒரு பொருளுமே பர்ன் ஆகாது, எரியவே எரியாது. அண்ட் அதை விட முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனோட அளவு எவ்வளவு இருக்கு, 20.94%. ஒரு சில எக்ஸாம்ல 21% கூட கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இது 21% தானே. 21% வந்து ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல இருக்கு. நைட்ரஜன் அப்படிங்கிற கேஸ் வந்து வளிமண்டலத்துல அதிகமா இருக்கிற கேஸ் வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் தான் அதிகமா இருக்கு, 78.08% வந்து இருக்கு. இது வந்து நிறைய உயிரினங்களுடைய கூட்டு பொருள்ல வந்துட்டு ஒரு வேதிப்பொருளா அடங்கி இருக்கிறது இந்த நைட்ரஜன் தான். இந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேப்லர் காலம். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமா யூஜிசில எல்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா நைட்ரஜனோட அளவு 78.08%, ஆக்சிஜனோட அளவு 20.94%, ஆர்கான் 0.93%. இது ஆக்சிஜன், இது ஆர்கான், இது CO2, இது நியான், இது ஓசோன் O3. கார்பன் டை ஆக்சைடு 0.03%, நியான் 0.0018%, ஓசோன் 0.0006%. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒன்று அசெண்டிங் ஆர்டர்ல இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்ல சிம்பிளா டைரக்டாவும் கொஸ்டின் கேட்டுடலாம். நைட்ரஜன் வந்து வளிமண்டலத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டு 78.08%, 79%, 80%, இல்ல 76% கொடுத்து கேட்கலாம். ஆக்சிஜனோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னும் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த கேஸை கொடுத்து டைரக்டாவும் கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கூட்டுல வந்துட்டு ஆக்சிஜன் வந்து 78% இருக்கு, நைட்ரஜன் 21% இருக்குன்னு கொடுத்து அப்படியும் கேட்கலாம். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். நம்ம அந்த நம்பர் மட்டும் பார்ப்போம், ஆக்சிஜனா நைட்ரஜனா, ஓகே இது 2 இருக்கு, அப்ப அங்க 2 நம்பர் இருக்கு, இது கரெக்டா இருக்கும்னு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனா மாத்தி கேட்டிருப்பாங்க, ராங் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து நோட் பண்ணாம விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாம கொஸ்டினை நல்லா படிச்சு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட் காலமா கண்டிப்பா படிச்சிடணும். அடுத்து பிக்சரா இருக்கும். ஹீலியமோட அளவு வந்து 0.00005%. ஹைட்ரஜனும் அதே தான். ஹீலியமும் ஹைட்ரஜனும் ரொம்ப வெயிட் கம்மி, அதோடைய நிறை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், லோ. ஸோ இது வந்து ஹைட் வந்துட்டு அதிகமான ஹைட்ல இது இருக்கும். இது வெயிட் கம்மியா இருக்கிறதுல மேல போயிடும். ஹீலியம் ஹைட்ரஜன் வந்து அப்பர் அட்மாஸ்பியர்லயும் ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாமே லோவர் அட்மாஸ்பியர்லயும் இருக்கும். ஏன் லோவர் அட்மாஸ்பியர்ல இருக்குன்னா அதோட வெயிட், அதோட நிறை வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஆக்சிஜன் நைட்ரஜனோட இதெல்லாம். அதனால அது கீழேயும் வெயிட் கம்மியா இருக்கிறதால ஹீலியம் ஹைட்ரஜன் எல்லாம் மேல போய் அப்பர் அட்மாஸ்பியர்லயும் தங்கியிருக்கு. இதுவும் அதே தான், படிச்சுக்கோங்க, பின்னாடி கண்டிப்பா யூஸ் ஆகும். நைட்ரஜன் வந்து மற்ற கேஸ் மாதிரி இல்லாம நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இது உட்படாது, நைட்ரஜன் வந்து வராது. ஆனா ஆக்சிஜன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நிறைய யூஸ் ஆகும், நைட்ரஜன் யூஸ் ஆகாது.
இது வந்துட்டு ஒண்ணு வேதிப்பொருளை பேர்ன் பண்ணும், இல்லைன்னா மந்தமாக்கிரும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு நைட்ரஜன் பண்ணிடும். அந்த மாதிரி இந்த ஆக்சிஜனேற்றம் செய்யறதுக்கு, ஆக்சிஜனேஷன் செய்யறதுக்கும் நைட்ரஜன் மறைமுகமா யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வளிமண்டலத்துல CO2 கார்பன் டை ஆக்சைடோட அளவு 0.03%. இதுவும் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜா இருந்தாலும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸா வந்துட்டு கருதப்படுது. இது காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவரங்கள் வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு, ஒளிச்சேர்க்கை பண்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கு. அதனாலதான் அமேசான் இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அந்த மாதிரியான ஃபாரஸ்ட்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவு கம்மியாகவும் ஆக்சிஜனோட அளவு அதிகமாகவும் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுறது அமேசான் ஃபாரஸ்ட் தான். ஏன்னா அங்கதான் ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இடமாவும் அமேசான் ஃபாரஸ்ட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளும் சரி, விலங்குகளும் சரி, சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில, இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான விஷயம் தான், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வெஹிக்கல் வாகனங்கள் போறதா இருக்கட்டும், எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியிடுது. அதால நிறைய நிறைய தீங்கான விஷயங்களும் நடக்குது. இப்போ இந்த வளிமண்டலத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து 0.003 மட்டுமே இருக்காது. சம்டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், சம்டைம் ரொம்ப லோவஸ்டா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்துலலாம் கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்ல அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஓசோன்லாம் ஹோல் ஆகுது, அதனால அதை நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தோம், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அதன் மூலயமா CO2 அளவு வந்து அட்மாஸ்பியர்ல கம்மி பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்து முக்கியமான ஒரு கேஸ் எதுனா ஓசோன். ஓசோனுடைய குறியீடு O3ன்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர்ல இதோட அளவு எவ்வளோன்னா 0.00006%. இது வந்து 3 ஆக்சிஜன் மூலக்கூறு ஒன்னா சேர்றதால ஓசோன் வந்து உருவாகுது. வளிமண்டலத்துல கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் ஹைட்ல ஓசோன் வந்து இருக்கு. இது எந்த லேயர்ல இருக்குன்றதும் நம்ம பின்னாடி வந்து போக போக பார்ப்போம். அடுத்து வளிமண்டலத்துல 30 கிலோமீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போக போக நம்மளோட அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர் இருக்கு இல்லைங்களா, அது ஆக்சிஜனை 2 தனித்தனி அணுவா பிரிச்சிரும். அதனாலதான் ஒரு ஆக்சிஜனும் தனித்தனி அணுவா பிரியறதாலதான் ஓசோன் வந்துட்டு ஓட்டையாகுது. இதுவும் பின்னாடி போக போக நம்ம ஓசோனை பத்தி பார்ப்போம், அப்ப நமக்கு தெரியும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இந்த கேசஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேசஸ் யாரு எந்த வருஷம் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் வந்துட்டு, இது நைட்ரஜனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மெஃபிட்டிக் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜனை மெஃபிட்டிக் ஏர். இது வந்து யார் கண்டுபிடிச்சானா நைட்ரஜனை, N2. நைட்ரஜனை கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்டு. 1772ல நைட்ரஜனை கண்டுபிடிச்சாங்க. ஆனா நைட்ரஜனுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதுதான் CO2. இதை கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்டு. இது எப்பனா 1752ல இதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்துதான் ஆக்சிஜனே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக்சிஜன் எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, யார் கண்டுபிடிச்சான்னா ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு 1774ல. அதுக்கடுத்து ஆர்கான் யார் கண்டுபிடிச்சாருன்னா வில்லியம் ராம்சே அண்ட் லார்ட் ரேலே. இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க 1874ல. கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு அப்புறம் 1774ல லாஸ்ட் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சு 1874ல ஆர்கான் கண்டுபிடிச்சாங்க. இது மெட்டீரியல்ல இருக்காது, நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான நோட்ஸ் வந்து இது. இந்த கேஸை யார் கண்டுபிடிச்சா, எந்த இயர் கண்டுபிடிச்சா, ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்ட வருஷத்தை பேஸ் பண்ணி இந்த அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரா ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா படிச்சுட்டு போனவங்களால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். படிக்காம இருந்தவங்களால எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நைட்ரஜன் தான் நிறைய இருக்கு, ஸோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்ல ஆக்சிஜன் தான் உயிர் வாழ்றது தேவையானது, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஈஸியா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடுவாங்க. பட் படிச்சுட்டு போறவங்களால மட்டும்தான் எழுத முடியும். கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது 1752ல. அடுத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு அதை யார் கண்டுபிடிச்சாரோ அவரே தான் நைட்ரஜனையும் கண்டுபிடிச்சாரு, ரூதர்ஃபோர்டு. அதுக்கடுத்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆக்சிஜனை ஜோசப் பிரெஸ்லின்றவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1874ல வில்லியம் ராம்சேவும் லார்ட் ரேலேவும் ஆர்கானை கண்டுபிடிச்சாங்க. அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம். கண்டிப்பா இது வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் O3 தான் ஓசோன் இல்லைங்களா, ஆனா ஆக்சிஜன்றது O2. இப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா, 20ல இருந்து 30 கிலோமீட்டர் ஹைட்ல, இது பூமினா 20ல இருந்து 30 கிலோமீட்டர் ஹைட்ல தான் ஓசோன் லேயர் வந்து இருக்கு.
ஏன் அந்த இடத்துல வந்துட்டு ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆக்சிஜன் மேல போக போக இங்கதான் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து படும். புற ஊதா கதிர் வந்து இங்க படும்போது இங்க இருக்கிற ஆக்சிஜன் O2-வை ரெண்டா பிரிச்சிரும். O+O அப்படின்னு பிரிச்சிரும். இந்த ஒரு ஒரு O2 கூட போய் சேர்ந்தா O3ஆவும், இந்த ஒரு O2 கூட போய் சேர்ந்தா O3 ஓசோனாவும் மாறிடும். அந்த மாதிரி புற ஊதா கதிரால பிரிக்கப்பட்டு ஒரு ஓசன் இன்னொரு ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து O3 ஃபுல்லா வந்துட்டு ஓசோன் மண்டலமா இங்க வந்து மாறி இருக்கும். இந்த மாதிரி உற்பத்தி ஆகிற ஓசோன் வந்து கீழ் நோக்கி தள்ளப்பட்டு தான். ஏன்னா ஓசோன் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் வெயிட்ன்றது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. அது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்சிஜனும் நைட்ரஜனும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கும், ஹைட்ரஜன் ஹீலியம் தான் மேல இருக்கும்ன்றது நம்ம முன்னாடியே படிச்சது தான். ஸோ அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே தள்ளி இப்போ 20ல-இருந்து 35 கிலோமீட்டர் பகுதியில் இது அதிகமாக காணப்படுது. அடுத்து வளிமண்டலத்தில் ஒரு முக்கியமான கேஸ் எதுன்னா ஆர்கான், AR. இது 0.93% இதோட அளவு இருக்கு. அதுக்கப்புறம் நியான் இருக்கு, மீத்தேன் இருக்கு, ஹீலியம் இருக்கு, ஹைட்ரஜன், இந்த மாதிரியான நிறைய கேசஸ் வந்து கொஞ்சம் கம்மியான அளவுல தான் நம்மளுடைய வளிமண்டலத்துல இருக்கு. வளிமண்டலத்துல நைட்ரஜன் ஆக்சைடு, xenon, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரியான நிறைய கேசஸ் இருக்கிறதுக்கான ஃபைண்டிங்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அது எவ்வளவு அளவுல இருக்கு அப்படின்றது நம்ம இன்னும் அதிகமான கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வாட்டர் வேப்பர், நீராவி. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். இப்போ நீர் வந்து ஆவி வடிவத்துல வேப்பரா உருமாறி நீராவியா வளிமண்டலத்துல நிறைய இருக்கும். அண்ட் சூரிய வெப்பத்தால நீர் வந்து நீர்நிலையில இருந்து, அதாவது ஆறு, குளம், ஏரி, கடல், குட்டை, அந்த மாதிரி நீர்நிலையில இருந்தோ இல்ல நிலத்துல இருந்தோ தாவரங்கள்ட்ட இருந்து, தாவரங்களுடைய திசுக்கள் சின்ன சின்ன இடத்துல இருந்து நீர் ஆவியாகி வளிமண்டலத்துல போய் சேர்க்கப்படுது. வளிமண்டலத்துல நீராவியோட அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் அது கிளைமேட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், காலநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம் வந்துட்டு நீராவி வகிக்குது. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீராவி வந்து சூரியன்ட்டு இருந்து வர குறுகிய அலைக்கதிர் அதையும் சரி, இல்ல பூமிகிட்ட இருந்து வர நீண்ட அலைக்கதிர், இப்போ நமக்கே தெரியும் இல்லைங்களா, ஷார்ட் வேவ் எது? இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ஷார்ட் வேவ்னு சொல்லுவோம், அவுட் கோயிங் சோலார் ரேடியேஷனை லாங் வேவ்ஸ்னு சொல்லுவோம். லாங் வேவ்ஸ் அதை ரெண்டுத்தையுமே அப்சர்வ் பண்ணி தன்னுக்குள்ள வச்சுக்கிற ஒரு தன்மை வந்து யார்கிட்ட இருக்குன்னா வாட்டர் வேப்பர் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நீராவியாதலுடைய உள்ளுறை வெப்பம்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீராவியாதலுடைய உள்ளுறை வெப்பம்னும், அதை வந்து வெளியேற்றுது, நீர் வந்து திரவமாயி வெளியில ஏறும்போது அதை வந்து திரவமாதலுடைய உள்ளுறை வெப்பம்னும் சொல்லுவாங்க. ஒண்ணு நீராவி வந்து உள்ள வச்சுக்கிற வெப்பத்தை, நீரா இருந்து ஆவியாகும் போது வச்சுக்கிற வெப்பத்தை நீராவியோட உள்ளுறை வெப்பம்னும், அது மழையா பொழியும் போது வெளியிடுற வெப்பத்தை திரவமாதலுடைய உள்ளுறை வெப்பம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீராவி வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கும் வெப்ப பரிமாற்றத்துக்கும், ஹீட் பட்ஜெட் வெப்ப சமநிலைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது நம்மளுடைய நீராவி தான். அண்ட் திரவமாதலுக்கும் மழை பொழிவுக்கும் ஆதாரமா இருக்கிறது நம்மளோட நீராவி, அது எல்லாருக்குமே தெரியும். கீழே இருக்கிற தண்ணி சூரிய வெளிச்சம் பட்டு மேல ஆவியா போய் மேகமா மாறி கண்டென்சேஷன் நடந்து அதுக்கப்புறம் அது மழை பொழிவா கீழே வருது. ஸோ அதுக்கும் ஒரு மூலாதாரமா இருக்கிறது நீராவி. அண்ட் வளிமண்டலத்துல நீராவியோட அளவு வந்து இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் வேற வேற மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ குளிர்ந்த வறண்ட பிரதேசத்துல வந்துட்டு ஒரு குளிர்ந்த இடமா இருக்கட்டும் இல்ல வறண்ட இடமா இருக்கட்டும், அந்த ரெண்டு இடத்துலயுமே நீராவியோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும், வெறும் 0.02% தான் இருக்கும். அதுவே ஈரமான வெப்ப காலநிலை இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 4% வரைக்கும் அதிகமா காணப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் வெதர், அதோடைய வெதரும் அதோடைய டெம்பரேச்சர், ஒரு இடத்தோட டெம்பரேச்சர்னா அங்க எவ்வளவு நீராவி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுது. அடுத்த டாபிக் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், தூசுக்கள். நம்மளோட அட்மாஸ்பியர்ல லோவர் லேயர்ல நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, கேசஸ். அடுத்து வந்து நீராவி. இது தவிர்த்து நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே, எல்லா திடப்பொருளையுமே டஸ்ட் பார்ட்டிகல் கணக்குல தான் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளோட சால்ட் இதுவா இருக்கட்டும், இல்ல மரத்தூள், மகரந்த பொடி, இது எல்லாத்தையுமே டஸ்ட் பார்ட்டிகல்ல தான் சேர்ப்பாங்க. இதோடைய சைஸை பொறுத்த வரைக்கும் இது வேற வேற மாதிரி வேற வேற சைஸ்ல இருக்கும். ஒரு சிலது கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும், ஒரு சிலது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மங்கலா இருக்கும். இந்த ஆகாய மங்கல் நடக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த சன்செட் சன்ரைஸ் டைம்ல எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கேட்டர் ஆயிருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ல பட்டதால தான், சூரிய ஒளி டஸ்ட் பார்ட்டிகல்ல பட்டு அப்படி ஸ்கேட்டர் ஆகுறது தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஹாலோகிராமா நமக்கு தெரியுது. சூரிய ஒளி வந்துட்டு தூசுக்கல்ல பட்டு ஒண்ணு சிதறடிக்கும், இன்னொன்னு பிரதிபலிக்கும், அப்படி இல்லைன்னா கிரகிக்கும். மூணுமே பண்ணும். சிதறடிக்கவும் செய்யும், உள்ள அப்சர்வும் பண்ணிக்கும், இன்னொன்னு பிரதிபலிக்கவும் செய்யும். இந்த மூணுத்தையுமே வந்துட்டு பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல் பண்ணும்.
அடுத்து நம்மளுடைய திரவ மாதிரி இருக்குங்களா, கண்டென்சேஷன், அது நடக்கிறதுக்கு டஸ்ட் பார்ட்டிகல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு மேகம் உருவாகிறதா இருக்கலாம், இல்லை அடர் மூடு பனி உருவாகிறதுக்கெல்லாம் டஸ்ட் பார்ட்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரா இருக்கு. அடுத்து தூசுக்கள் வந்து நார்மலா நேச்சுரலாகவும் இயற்கையாகவும், அதாவது காத்தடிக்கிறது மூலியமா, இல்லை கடல் அலை மூலியமா, எரிமலை வெடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இயற்கையா வந்துட்டு காட்டுத்தீ ஏற்படுறது மூலியமா, மணல் புயல் வர்றது மூலியமா இயற்கையாகவும் வளிமண்டலத்துக்கு போகுது. மக்கள் நம்மளுடைய ஹியூமன் ஆந்த்ரோபாலஜிஸ் ஆக்டிவிட்டிஸாலும் மனிதனுடைய செயல்களாலும் வளிமண்டலத்துக்கு நிறைய போகுது. இப்போ இதுக்கு ஒரு பிக்சர், இந்த ஸ்கேட்டரிங், இந்த ஆகாய மங்கல் நடக்கும்போது ஸ்கேட்டரிங் நடக்குது இல்லைங்களா, டஸ்ட் பார்ட்டிகிள் எல்லாம், அதுக்கு ஒரு பிக்சர் காட்டுற பாருங்க. இதாவது இது எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகிள். இந்த டஸ்ட்ல வந்துட்டு பட்டு ஸ்கேட்டர் ஆகிறதால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹாலோகிராம் மாதிரி நமக்கு தெரியுது. இங்க பாருங்க, இதுல பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி ஹாலோகிராம் இந்த டஸ்ட் பார்ட்டிகிள் பட்டு ஸ்கேட்டர் ஆகிறதால தான் நமக்கு ஈவினிங் டைம்லயும் சரி, இல்லைன்னா மார்னிங் டைம்ல, ஈவினிங் டைம் தான் அதிகமா தெரியறதுக்கான காரணம் வந்துட்டு அந்த டஸ்ட் பார்ட்டிகிள் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு வளிமண்டல அடுக்கு, ஸ்ட்ரக்சர், அப்படி இல்லைன்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ். பூமியோட வளிமண்டலம் வந்து நிறைய லேயரா அடுக்கடுக்கா இருக்கு. இந்த ஒரு லேயருமே அதோடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சு அதை பிரிச்சிருப்பாங்க. ஒரு அடுக்குமே, ஒரு லேயரும் அதுக்குன்னு தனித்தனி கேரக்டர் இருக்கும். அதுக்குன்னு தனி வெப்பநிலை, அடர்த்தி, அழுத்தம், வேதியியல் பண்புகள், இது எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும் ஒரு லேயருக்கும். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்ட பண்புகளை வச்சிருக்கிறது தான் வளிமண்டலத்தோட அடுக்குகள் எல்லாமே. இந்த வளிமண்டலத்தோட அடுக்குகளை 2 டைப்பா பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது, மொத்த அட்மாஸ்பியர்ல 50%, மொத்த அட்மாஸ்பியர்ல 50% லேயர் வந்துட்டு வெறும் 5.6 கிலோமீட்டருக்குள்ளேயே அடங்கிடும். இப்போ எர்த் இங்க இருக்குங்களா, இப்போ இப்படி போனா இது ஒரு 6 கிலோமீட்டர், இது ஒரு 12 கிலோமீட்டர்னு பிரிச்சோம்னா இந்த 5.6 கிலோமீட்டருக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50% ஆஃப் அட்மாஸ்பியரோடைய அடர்த்தி வந்து இங்கேயே அடங்கிடும். அடுத்து 97% அட்மாஸ்பியர் வந்து கிட்டத்தட்ட வெறும் 29 கிலோமீட்டருக்குள்ளேயே அடங்கிடும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இதை நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த மெட்டீரியல்ல இருக்காது, நோட்ல தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். எர்த்தோட அட்மாஸ்பியரை 2 விதத்துல பிரிப்பாங்க, 2 கேரக்டர் வச்சு பிரிப்பாங்க. ஒன்னு வெப்பத்தின் அடிப்படையில ஒன்னாவும், இன்னொன்னு செகண்ட் கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு, அதாவது வேதி பண்புகள் வச்சு, அதோடைய வேதியியல் பண்புகளோட அடிப்படையிலையும் மொத்தம் 2ஆ பிரிப்பாங்க. 2 மேஜர் டைப்ல இருக்கும். அதுல வெப்பத்தின் அடிப்படையில பிரிச்சவர் தான் பெட்டர்சன் அப்படின்றவரு. வளிமண்டலத்தை வெப்பத்தின் அடிப்படையில 5ஆ பிரிச்சிருப்பாரு. 5 என்னன்னா வெப்பம் மாறும் மண்டலம், வெப்பம் மாறா மண்டலம், ஓசோன், அயனி அடுக்கு, வெளிமண்டலம் அப்படின்னு 5. வெப்பம் மாறும் மண்டலத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. வெப்பம் மாறும் மண்டலத்தை அடி அடுக்குன்னு சொல்லுவாங்க, ட்ரோபோஸ்பியர். வெப்பம் மாறா மண்டலத்துல படை அடுக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோ அப்படின்னா ஸ்ட்ராட்டா அப்படின்னா அடுக்குன்னு அர்த்தம். அடுத்து ஓசனோஸ்பியர். இது வந்து O3 காம்போசிஷனால ஆனது. இது படை அடுக்குக்கு மேல இருக்குது, ஓசோன் அடுக்கு, ஓசனோஸ்பியர். அயனி அடுக்குக்கு வெப்ப அடுக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, அதாவது தெர்மோஸ்பியர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தெர்மோஸ்பியர். அடுத்து வெளி அடுக்கு, எக்ஸோஸ்பியர். இதுக்கு அடி அடுக்கு, படை அடுக்கு. இது ஓசோன் அடுக்கு, வெப்ப அடுக்கு. இதுக்கு வந்து வெளி அடுக்கு. இது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு பேரு அடி அடுக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் நினைச்சுன்னா திரும்ப எழுதுறேன். இதுக்கு பேரு படை அடுக்கு. ஸ்ட்ராட்டோனா அடுக்குன்னு அர்த்தம், லேயர்ஸ்னு அர்த்தம். அடுத்து இது ஓசோன் அடுக்கு, இது வெப்ப அடுக்கு, இது வெளி அடுக்கு. இப்படியும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதை மாத்தி கேட்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பேரு. வெப்ப மாறு மண்டலம், வெப்ப மாறா மண்டலம் அப்படின்னும் கொஸ்டின்ல இருக்கலாம், இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறது ஒரு பேரும், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஓசனோஸ்பியர், அயனோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம பார்க்க போற லேயர் வந்துட்டு எதுனா, ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது வெப்பத்தின் அடிப்படையில பிரிக்கப்பட்ட 5 லேயர்ல முதல் லேயர் வெப்பம் மாறும் மண்டலம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அடி அடுக்கு. இதுக்கு இன்னொரு பேர் அடி அடுக்கு, இங்கிலீஷ்ல ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். இது கண்டுபிடிச்சது யாருன்னா டெசரன்ஸ் டி போட் அப்படின்றவர் தான் இந்த ட்ரோபோஸ்பியரை கண்டுபிடிச்சாரு. இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் லேயர், கீழ் அடுக்கு வந்து இதுதான். வளிமண்டலத்தோட மொத்த எடையில கிட்டத்தட்ட 75% எடையை வந்து இந்த லேயர் தான் வச்சிருக்கு. இந்த லேயர்ல தான் வானிலை நிகழ்வுகள் எல்லாமே, வெதர் கண்டிஷன் எல்லாமே நடக்கும். அதனால இந்த லேயருக்கு வானிலை மண்டலம், வெதர் ஸ்பியர்னு பேரு. இந்த வளிமண்டலத்துல இந்த அடுக்குல தான் அதிகமான ஈரமும் அதிகமான டஸ்ட் பார்ட்டிகளும்
காணப்படும். ரொம்ப வெயிட்டான லேயராகவும் இது கருதப்படுது. ட்ரோபோஸ் அப்படின்னா கிரீக்ல மிக்சிங் கலத்தல் அப்படின்றது பேரு. ஸ்பியர்னா அடுக்கு தெரியும், ஸ்ட்ராட்டோனா லேயர், அதுவும் அடுக்கு தான். இன்னொன்னு ட்ரோபோஸ்னா கிரீக் வேர்டு, ட்ரோபோஸ்பியர்ன்றது கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. இந்த கிரீக் வேர்டுக்கு மிக்சிங் கலத்தல் அப்படின்றது பொருள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இது சிம்பிளா கொஸ்டின்ல கேட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த அடுக்கு வந்து கலவை மண்டலம். இங்க நிறைய தூசு இருக்கு, நிறைய டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு, நிறைய ஈரத்துகள்கள் இருக்கு, அண்ட் நிறைய கேசஸ் இருக்கு, மேகங்கள் இருக்கு, மழை தரக்கூடிய மேகங்கள் எல்லாமே இங்க இருக்கிறது கலந்து இருக்கிறதால இதுக்கு கலவை மண்டலம்னு பேரு. அதனால இதுக்கு ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ட்ரோபோஸ்னா கலத்தல், மிக்சிங் அப்படின்றது மீனிங். அண்ட் இந்த அடுக்குல வந்துட்டு வெப்பசலன ஓட்டம் அதிகம் நடக்கும், கன்வெக்ஷன் நடக்கும். அதனால இதுக்கு வந்துட்டு கன்வெக்ஷனல் ரீஜன், கன்வெக்ஷனல் ஜோன், அதாவது வெப்பசலன மண்டலம் அப்படின்னும் பேர் இருக்கு. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் யூஜிடிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வெப்பசலன மண்டலம் எதுன்னு கேட்டிருந்தாங்க, ட்ரோபோஸ்பியர். இது வந்துட்டு இதோடைய சராசரி உயரம் வந்து 14 கிலோமீட்டர். இது எல்லா இடத்துக்கு இடம் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ இது 0 டிகிரினா இது என்ன சொல்லுவோம், நிலநடுக்கோடுன்னு சொல்லுவோம், புவி நடுக்கோடுன்னு சொல்லுவோம். இது 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 23 டிகிரி நார்த்து, இது வந்து 90 டிகிரி நார்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்படி இதோட ஹைட், ட்ரோபோஸ்பியரோட ஹைட் இப்படி குறைஞ்சிட்டே வரும். நிலநடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டரும், இங்க வந்துட்டு 10 கிலோமீட்டர்னும், துருவ பகுதியில் வெறும் 8 கிலோமீட்டர்னும் இதோடைய ஹைட் வந்து புவிநடுக்கோட்டுல இருந்து துருவம் நோக்கி போக போக கம்மியாயிட்டே போகும். இந்த பாருங்க, இந்த மண்டலத்தோட உயரம் வந்து இடத்துக்கு இடம் காலத்துக்கு காலம் வேறப்படும். சம்மர்ல இதோட ஹைட் அதிகமாகவும், வின்டர் சீசன்ல இதோட ஹைட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இது மேல சொன்னதுதான் இந்த கிலோமீட்டர்ஸ். அண்ட் இதோடைய முக்கியமான ஒண்ணு, இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருந்தாங்க இல்லைங்களா, வெப்பம் மாறும் மண்டலம் அண்ட் கன்வெக்ஷனல் ரீஜியன், இந்த மாதிரிலாம் பேர் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த நார்மல் லேப்ஸ் ரேட்டு தான், இயல்பான வெப்ப குறைப்பு விகிதம். அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோனா 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ்னு டெம்பரேச்சர் வந்து லோ ஆகும். 1000 மீட்டர்னா கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர். மேல ஹைட் வந்து ஒரு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆக ஆக 6.5 டிகிரி செல்சியஸ்ன்ற வீதத்துல வெப்பநிலை குறைஞ்சிட்டே வரும். அதனாலதான் இதுக்கு வந்துட்டு வெப்பமாறு மண்டலம்னு பேர் இருக்கு, கன்வெக்ஷனல் ஜோன்னு இருக்கு. அண்ட் இந்த மேலடுக்குல வெப்பமாறு மண்டலத்தோட எல்லையா ட்ரோபோபாஸ் இருக்கு. இதை வந்து அடியடுக்கோடைய எல்லைன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வெப்பமாறு மண்டலத்தோட எல்லைன்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரோபோபாஸ். இந்த பாஸ் அப்படின்னா நிறுத்தம் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்துட்டு டெம்பரேச்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, ஸ்டாட்டிக்கா இருக்கும். திரும்ப மேல அடுத்த லேயருக்கு போக போக இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். இந்த ட்ரோபோஸ்பியர்ல ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, அடுத்த லேயர்ல ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன் போக போக பார்க்கலாம். இது இந்த லேயர்ல இதெல்லாம் தான் நடக்கும். இதெல்லாம் முன்னாடியே கொடுத்திருந்த டேட்டாஸ் தான். துருவ பகுதியில் 8 கிலோமீட்டரும், புவி நடுக்கூட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதோடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வரும். கோடை காலத்துல இதோட உயரம் வந்து அதிகமாகவும், குளிர்காலத்துல இதோட உயரம் வந்து கம்மியாகவும் இருக்கும். இந்த இடத்துல நீராவி, தூசு இது எல்லாமே அதிகமா காணப்படுது. வானிலை நிகழ்வும் நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து மழை தரக்கூடிய மேகங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம சூரிய கதிர்கள் நேரடியா பூமியில விழுந்து வளிமண்டலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரதிபலிச்சுட்டே இருக்கும். இது எல்லாமே இங்கதான் அதிகமா நடக்கும். அடுத்து வந்துட்டு வெப்பமாறு மண்டலத்தோட எல்லை. இது வந்து ஒரு பாஸ், ஒரு நிறுத்தம். நான் போய் சொன்னேன் இல்லைங்களா, இங்க வெப்பம் வந்துட்டு எந்த ஒரு நிகழ்வுலையும் இது நடக்காது. எப்படி இருக்கோ அப்படியே தான் இது இருக்கும். இந்த ட்ரோபோபாஸ்ல நம்மளோட ட்ரோபோபாஸ் தாண்டி மேல போக போக வெப்ப தலைகீழ் மாற்றம் வந்து நடக்கும், டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். அப்படின்னா நம்மளுடைய சொல்லலைங்களா, உயரம் அதிகரிக்க வெப்பநிலை சேர்ந்து அதிகமாயிட்டே போகும். அதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரோபோபாஸ்க்கு மேலதான் வந்துட்டு நடக்கும். இதோடைய ஹைட்டும் காலத்துக்கு காலம் வேற வேற ஜனவரியில ஒரு மாதிரியும், அடுத்து ஜூலைல ஒரு மாதிரி இந்த லேயரோட ஹைட்டும் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். அண்ட் இது வந்துட்டு இந்த அடுக்குல 70-80% வாயுக்கள் வந்து அதிகமா இருக்கிறதால இது ரொம்ப அடர்த்தியான அடுக்காவும் இருக்கும் ட்ரோபோபாஸ். இதோடைய தடிமன் வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் தடிமன் வந்து இதுல இருக்கும். இதை வந்துட்டு அடிவழி முனையோட எண்டுன்னு சொல்லுவாங்க, அடியடுக்கோடைய எண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெப்பமாறு மண்டலத்தோட எல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து பார்க்க போற லேயர் வந்து வெப்பம் மாறா மண்டலம். இது வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வெப்பம் வந்து குறையாது, அதிகமாயிட்டே போகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் வந்துட்டு வெப்ப தலைகீழ் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதால தான்
இங்க வந்துட்டு இந்த மண்டலத்துல சமவெப்ப அடுக்கு வந்து சமவெப்ப அடுக்குகள் வந்துட்டு சமமா இருக்கிறதால இதை வந்து ஐசோத்தம் லேயர் சமவெப்ப அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து விண்டோ இல்ல மேகங்களோ ரொம்ப கம்மியா இருக்கும், அங்கங்க தான் இருக்கும். அதனாலதான் இது இன்னொரு ஒரு விஷயத்துக்கு ஏற்ற ஒரு அடுக்கா இருக்கு. அதான் ஏர் ஏயோலின்னு சொல்லுவோம். அதாவது ஏயோலின்ற வார்த்தை புதுசுலாம் இல்ல, ஏரோப்ளேன். இந்த வானூர்திகள் எல்லாமே பறக்கிறதுக்கு ஏதுவான ஒரு அடுக்கா நம்மளோட ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அடுக்குல காற்றோ இல்ல மேகங்களோ மழை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காது. முக்கியமா வானிலை நிகழ்வுகள் எதுவுமே இங்க பெருசா நடக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த அடுக்குல வந்துட்டு ஏரோப்ளேன் விடுறதுக்கு ஏதுவா இருக்கு. அண்ட் மற்ற அடுக்கு இப்போ மற்ற லேயர் எல்லாமே நிலநடுக்கோட்டு பகுதியில வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும், துருவ பகுதி போக போக டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஆனா வெப்பம் மாறா மண்டலம் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல மட்டும்தான் துருவ பகுதியில வெப்பம் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில வெப்ப மண்டலத்துடைய பருமன் வந்து கம்மியாகவும் இந்த லேயர்ல மட்டும்தான் இருக்கு. வெப்பம் மாறா மண்டலத்துடைய எல்லை வந்து அதேதான், ட்ரோபோ பாஸ் இருக்கிற மாதிரி இது ஸ்ட்ராட்டோ பாஸ். இந்த அடுக்குலயும் பாஸ் ஆயிரும், டெம்பரேச்சர் பாஸ் ஆயிரும், எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸும் ஆகாது, எதுவும் நடக்காம நார்மலா இருக்கும். இந்த அடுக்குடைய குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து துருவ பகுதியை காட்டிலும் நான் சொன்னேன் இல்லைங்களா, புவிநடுக்கோட்டு பகுதியில ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் இங்க இருக்கிறதுலே ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல. அது மட்டும் இல்லாம இது செகண்ட் லேயர் இல்லைங்களா, அதனால இதுக்கு படையெடுக்கு அடியெடுக்கு அடியில இருக்குது, படையெடுக்கு அதுக்கு அடுத்து மேல படையெடுத்து இருக்குது. அதனால இதுக்கு தமிழ்ல படையெடுக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க. அண்ட் இது நம்மளுடைய ட்ரோபோஸ்பியருக்கு மேல கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வரைக்கும் இது இருக்கும். அடி வளிமுனை அதாவது ட்ரோபோ பாஸ்ல 20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நிலையா வெப்பம் எந்த ஒரு மாற்றத்துக்கும் இல்லாம இருக்கும். அடுத்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டோஸ் பாஸ்ல அதோட டிகிரி செல்சியஸ் வந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோடைய வெப்பநிலை தொடர்ந்து கொஞ்சம் சீரா இருக்கிற மாதிரி இந்த ஸ்பியர்ல இருக்கும். ஸ்ட்ராட்டோபாஸ்க்கு கீழ்ப்பகுதியில ஓசோன் வாயு வந்து அதிகமா இருக்கும். அதனால அந்த அடுக்கு வந்து ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் ஓசோன் அடுக்கு தான். ஏன் ஓசோன் அடுக்குன்னு சொல்றாங்க, அங்க ஏன் ஓசோன் அதிகமா இருக்குன்றதுலாம் அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொன்னதான். இந்த இடத்துல வந்துட்டு சூரியன் கிட்ட இருந்து வர புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, அது உள்ள வந்து ஆக்சிஜனை ரெண்டா பிரிக்கும், ஓட்டுவோ ரெண்டா பிரிக்கும். அந்த ஓட்டு தனியா இருக்கிற ஓட்டுவும் அண்ட் O1 இருக்கிறது ஒரே ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்கிறது சேர்ந்து O3 மாறும். அதனாலதான் அங்க ஓசோன் அடுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியும் புற ஊதா கதிர் வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. அதை தடுக்கிறது யாருன்னா ஓசோன். புற ஊதா கதிர் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின் கேன்சரா இருக்கலாம், இல்ல பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதிர் தான் வந்துட்டு புற ஊதா கதிர். அதை தடுத்து பூமியில வாழ்ற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நம்மளோட ஓசோன் லேயர் தான். அடுத்த ஸ்பியர் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா அது ஓசோன் தான். இப்போ வந்து ஒரு டாஸ்க் என்னன்னா, நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன் ஏன் ட்ரோபோஸ்பியர்ல கீழ இருந்து மேல ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஏன் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றதும், அடுத்து ஏன் வந்துட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதும் பின்னாடி நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, அப்படி தெரியலன்னா நான் சொல்றதுக்குள்ள இந்த வீடியோ கிளாஸ் இப்படியே பாஸ் பண்ணிட்டு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து புரியுதான்னு பாருங்க. புரிஞ்சுட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் பின்னாடி வரும்போது சொல்லுவேன். ஏன் உங்களே போய் சர்ச் பண்ணி படிக்க சொல்றேன்னா, நான் சொல்றது மேபி நீங்க மறந்து கூட போகலாம். ஆனா இதுவே நீங்க சர்ச் பண்ணி படிக்கும்போது நீங்க எஃபோர்ட் போட்டு படிக்கிறது கண்டிப்பா எப்பவும் மறக்காது. நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பின்னாடி சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். ஏன் ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாம் நான் அப்படிதான் சொல்லுவேன். முன்னாடி நாள் வந்துட்டு லேஸ் நான் அடுத்த நாள் நடத்த போறேனாவே முன்னாடி நாளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். இந்த மாதிரி நடக்கும், அதுக்கான ரீசன் என்னன்னு படிச்சுட்டு வந்துருங்கன்னு. அடுத்த நாள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ நம்ம அடுத்து பார்க்க போற லேயர் வந்து ஓசோன் லேயர், ஓசோன் அடுக்கு, ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான்.